தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுக்கு திமுக அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். திமுக வேட்பாளர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் மக்கள் எதிர்ப்பை சம்பாதித்து வருகிறார்கள். மக்கள் அவர்களுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கிறார்கள். மக்களால் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் திமுக அமைச்சர் ஒருவருக்கு நேற்றைய தினம் கருப்பு கொடி காட்டப்பட்டது. திமுக அமைச்சர், கைத்தறித்துறை அமைச்சர் ராணிப்பேட்டை காந்தி இவர் தமிழர் கிடையாது, தெலுங்கர். ராணிப்பேட்டை காந்தி தமிழர் கிடையாது, இவர் தெலுங்கர். இவர் தமிழ்நாட்டில் அமைச்சராக உள்ளார். தற்பொழுது அவருக்கு தேர்தல் சீட் மறுக்கப்பட்டது. அவருடைய மகனுக்கு தேர்தல் சீட் வழங்கப்பட்டது. ஆனால் ராணிப்பேட்டை காந்தி பிடிவாதத்தால் மீண்டும் அவருக்கே போட்டியிட எம்எல்ஏ சீட் வழங்கப்பட்டது. தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு சென்றார். அப்பொழுது நெசவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். 2 மாதங்களாக வேலையின்றி இருந்தோம், சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்தோம், சாப்பாடின்றி கிடந்தோம். இந்த தொகுதி அமைச்சர் ராணிப்பேட்டை காந்தி அப்ப தொகுதி பக்கம் எட்டியே பார்க்கல, இப்ப எதுக்கு ஓட்டு கேட்டு வர்றீங்க என்று சொல்லி அந்த கைத்தறி நெசவாளர்கள் ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டினார்கள். தங்களுடைய வீட்டிலேயும் கருப்பு கொடி கட்டினார்கள். இது ராணிப்பேட்டை காந்தி அமைச்சர் அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. செல்லும் இடங்களில் எல்லாம் திமுக அமைச்சர்களுக்கு எதிர்ப்பை சம்பாதித்து வருகிறார்கள். திமுக கரை சேருமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.